ஸோ கைஸ், நம்ம தளபதியோட கில்லி படம் பார்த்தோம்னா ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் இல்லாத அளவுக்கு ரீரிலீஸ் பிளான் பார்த்தோம்னா கிராண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கிற இந்த படத்துக்கு பார்த்தோம்னா ரிலீஸ் டேட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. அதாவது ரிலீஸ் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர்சீஸில் பார்த்தோம்னா ஏப்ரல் 19லேயே கில்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கூடான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தோம்னா ஐங்கர் இன்டர்நேஷனல் தான் வந்து கில்லி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபீஷியல் நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தோம்னா இந்த படத்தை இன்னும் மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் புது மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றபடி நம்ம சவுத் சைட்லாம் பார்த்தோம்னா ஏப்ரல் 20ல் தான் வந்து கில்லி ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 19ல் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் ஒரு நாள் முன்னாடியே பார்த்தோம்னா ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆக போகுது. இது வழக்கமாக தளபதியோட புது படங்கள் ரிலீஸ் ஆனால நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு நாள் முன்னாடியே பார்த்தோம்னா ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ கில்லியும் கூட அதே மாதிரி பார்த்தோம்னா ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அப்பவும் கூட இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக செலிப்ரேஷன் வேறு மாதிரி இருக்க போகுது. அதுக்காக தான் நம்மளும் காத்துட்ருக்கோம். ஸோ கூடி சீக்கிரமாக பார்த்தோம்னா கில்லி ரீரிலீஸ் ஆகி என்ன மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இப்போ செட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போவே பார்த்தோம்னா எல்லா படங்களையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கில்லி பார்த்தோம்னா வசூல் வேட்டையாடிச்சு. இப்போ அதையும் தாண்டி ரீரிலீஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான சம்பவமாக இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கில்லி ரிலீஸ் ஆனால் அந்த டைமில் பார்த்தோம்னா படத்தை போய் தியேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணவங்க, அந்த செலிப்ரேஷனை மிஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். மொத்த தியேட்டர்ஸையும் பார்த்தோம்னா வேறு லெவலில் மாஸ் காட்டிய படம் தான் கில்லி அப்படின்னு ஒவ்வொரு தியேட்டர் ஒன்ஸும் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் பேப்பரில் நியூஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த படத்தை நம்ம தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். கில்லி அந்த டைமில் ரிலீஸ் ஆகி பார்த்தோம்னா வசூல் வேட்டையாடிச்சு. இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன மாதிரியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்தோம்னா செட் பண்ண போகுது அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக கலெக்ஷன் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போ ஓவர்சீஸில் கில்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 19லேயுமே, நம்ம சவுத் சைடு பார்த்தோம்னா ஏப்ரல் 20லேயுமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அஃபீஷியல் நியூஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்த்தோம்னா கில்லி படத்தை தியேட்டரில் பார்க்குறக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.